இல்லை இப்போதைக்கு ரெட்டத்தலை தான். ஓகே இப்போ ஆஃப்டர் இந்த படத்துக்கு அப்புறம் ரெட்டத்தலை ரிலீஸ்க்கு தான் வெயிட்டிங்க. ஓகே. அதுக்கப்புறம் கதைகள் கேட்டிருக்கேன். ஒரு ஜாலியான ஒரு படம் ஒன்று பண்ணணும்னு ஆசை. அடுத்ததான் நான் கேட்கலாம்னு வந்தேன். ஏன்னா நிறைய படங்கள்ல நீங்க வந்து ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்க. இல்லை அதுதான் இப்போ ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஐடியா. ஒரு 2 ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். ஓகே. வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அது என்ன ஏதுன்றது ஒரு செட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். நைஸ் சூப்பர் சார். ஸோ ஓவர் தி இயர்ஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. பிளான் பண்ண விஷயங்கள் நடந்திருக்கும், சில விஷயங்கள் பிளான் பண்ணாமல் கூட சூப்பராக நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அது நடந்துச்சுன்னா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களோட? சரி, எப்போதுமே நான் வந்து ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணுறதே இல்லை. நான் வந்து எது நமக்கு வருதோ அதை எடுத்துட்டு அதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக நம்ம ரீப் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அப்படி எதிர்பார்க்காம நடந்தது தான் நிறைய விஷயங்கள். இப்போ பாலா சார் படமாக இருக்கட்டும், வணங்கானா இருக்கட்டும், நான் மிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அது அமைஞ்சது. ஸோ உடனே எனக்கு அதாவது ரொம்ப நாள் ஆசை, டக்குன்னு அது அமைஞ்சது. ஐ செட் எஸ் அண்ட் வி வென்ட் இன். அது ஒரு ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மனசுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும், அதை நான் பெருசாக வெளில சொல்ல மாட்டேன். பட் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ நிச்சயமாக இன்னும் நாம் பண்ண விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்கும் அப்படின்றது என்னோட பெரிய ஸ்ட்ராங் ஃபீலிங். ஓகே. ஐ எம் குட்.